முருகா சரணம். திருப்புகழ் என்பது திரு புகழ் என்ற இரண்டு சொற்களை கொண்டது. திரு என்றால் முருகன், புகழ் என்றால் அவனை புகழ்ந்து பாடும் பாடல். அப்படிப்பட்ட முருகனை நாம் பாடி பலனை பெற வேண்டும். அந்த திருப்புகழை நாம் பாடும் பொழுது அது நமக்கு நினைத்தது அனைத்தையும் அளிக்கும், நம்முடைய மனத்தையும் உருக்கும், பிறவாமல் நிசிக்கருவருக்கும். அந்த திருப்புகழும் ஒரு மருந்துதான். அது நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் என்று அந்த முருகனை நாம் பாடி வேண்டி வணங்கி அவன் அருளாலே அவனுடைய அருளை பெற்று அவனுடைய புகழை பாடி நாம் பலன் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. முருகாசரணம். அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த வாரம் திரையம்பகபுரம் என்ற கஷேத்திரத்திலே பாடப்பெற்ற திருப்புகழ் உரை ஒழிந்து என தொடங்கும் இத்திருப்புகழிலே அடிகளார் மூவாசைகளை வேரோடு அழித்து, குருநாதா உன் புகழ் பாடி உன் திருவடி பேரொருளை பெறுவதற்கு அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார். வாரீர் பாராயணம் செய்வோம், பலனடைவோம். வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. முருகாசனம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. உரை ஒழிந்து நின்றவர் பொருள் எளிதன உணர்வு கண்டு பின்திரவிய இகலருள் ஒருவர் நட்படைந்து உலதிரல் கவர்கொடு பொருள் தேடி உளம் மகிழ்ந்து வந்து உரிமையில் நினை ஒரு சகல இந்திர தந்திரமும் வல விலை மகள் உபய கொங்கையும் புலகிதம் எழ மிக உறவாய விரக அன்புடன் பரிமள மிக உளம் மூழ்கி நன்றி ஒன்றிட மலர் அமளியில் வெகுவிதம் புரிந்து அமர் பொரு சமயம் அது ஒரு நாள் ஒரு சமயம் அது ஒரு நாளே விளைதனம் கவர்ந்திடு பல மனதியர் அயல் தனங்களும் தனது என நினைபவர் வெகுளியின் கண்ணின்று இழிதொழில் அது உற அருள்வாயே முருகா முருகா அருள்வாயே முருகா அருள்வாயே. சிறு நினைந்திடும் சின்னவல்லி அசுரர்கள் உகம் முடிந்திடும் படி ஏழு பொழுதிடை செகம் அடங்கலம் பயம் அறமயல் மிசை தனில் ஏறி திகு 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 திகும் தென தெனன் தெனன் தென 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 திமி திமின் திமி 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 என வரு பூதம் கரை இறைந்திடும் கடல் என மருவிய உதிரம் உண்டிட அமர்புரிபவ கலவி அன்புடன் குரமகள் தழுவிய முருகோனே கணம் உறும் திரையம்பகம் புறம் அருவிய கௌரி தந்த கந்த அருமுக என இரு கழல் பணிந்து நின்ற அமரர்கள் தொழவல பெருமாளே கணம் உறும் திரையம்பகபுரம் அருவிய கௌரி தந்த கந்த கௌரி தந்த கந்த அருமுகா என இரு கழல் பணிந்து நின்று அமரர்கள்
தொழவல பெருமாளே கழல் பணிந்து நின்ற மரர்கள் தொழவல்ல பெருமாளே முருகா முருகா அருள்வாயே. வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரம். திரியம்பகபுரம் உரை பெருமாளுக்கு அரஹரோஹரம். முருகாசரணம். இத்திருப்புகழின் சொல் விளக்கம். மூவாசைகளினால் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து வாழ்நாளை வீணாக்காமல் குருநாதா உன் புகழ் பாடி உமது திருவடி பேரோர்களை பெறுவதற்கு அருள் புரிய வேண்டுமையா என்று கூறி போர் புரிவதையே நினைந்திருந்த சினமும் வலிமையும் கொண்ட அசுரர்கள் யுகம் முடியும்படி போருக்கு எழுந்த காலத்தில் உலகம் முழுவதும் அச்சமர மயிலின் மேலே ஏறி திகு திகு திகுன் திகு 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 தெனன் தெனன் தெனதென தென தென திமித மின் திமின் திமி 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 என தாளத்தோடு ஆடி வந்த பூதங்கள் கரையற்ற கடலை போல உள்ள இரத்தத்தை மொண்டு உண்ணும்படி போர் புரிந்தவரே, அன்புடன் விரும்பிய குரமகளான வள்ளி நாயகியை தழுவிய முருகப்பெருமானே, பெருமை தங்கிய திரியம்பகபுரம் என்னும் க்ஷேத்திரத்திலே திருத்தலத்தில் வீற்றிருக்கும் உமாதேவியார் பெற்றெடுத்த கந்த கடவுளே, அருமுக பரம்பொருளே என்று 2 திருவடிகளையும் வணங்கி நின்று தேவர்கள் போற்றுகின்ற பெருமையில் மிக்க தெய்வமே என்று மிக அற்புதமாக இந்த பாடல் இந்த திருப்புகழிலே வேண்டி முற்பகுதியிலே விலைமாதர்கள் செயல்களை விளக்கி காட்டி நம்மை நல்வழிப்படுத்துகின்றார் அடிகளார். மூவாசையில் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இம்மூவாசைகளிலிருந்து விலகி குருநாதா உன் புகழ் பாடி உமது திருவடி பேரொருளை பெறுவதற்கு அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார். நாமும் வேண்டுவோம், வணங்குவோம், அருள் புரிவார், ஐயமில்லை. வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.